எல்லோருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் சென்னை நகரில் பல கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் மாதமாகவே இருந்து வருகிறது. தை மாதத்தில் ஆண்டுதோறும் புத்தக திருவிழா நடைபெறுகிறது. இந்த தரம் அதுவும் மார்கழிக்கு மாற்றிட்டாங்க. டிசம்பர் 27 ஆரம்பம்னு சொன்னாங்க. புத்தக வெளியீட்டு விழா எப்போதுமே எனக்கு பிடித்தமான நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது. இலக்கிய ஆர்வலர்களுக்கும் வாசகர்களுக்கும் இம்மாதிரியான விழாக்கள் ஒரு பாலமாகவே அமைகிறது. புலவர் தி.வே. விஜயலட்சுமி சிவசுப்பிரமணியம் அவர்கள் உலக பொதுமறையான திருக்குறள் மீது தனியாத ஆர்வம் கொண்டவர். திருக்குறளில் ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அச்சொல் திருக்குறளில் எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை ஆராய்ந்து எடுத்துக்காட்டி அவற்றை விளக்கியிருப்பது ஒரு நூலாசிரிக்கே உரித்தான கடுந்தவம் என்றே சொல்ல வேண்டும். பொதுவாகவே பழந்தமிழிலேயே எழுதுவது மரபாக இருக்கும் காலகட்டத்தில் எளிய தமிழ் நடையில் சிறிய தொடர்களில் தமிழ்மறை சிந்தனைகள் நூலை எழுதியிருப்பது பாராட்டுக்குரியது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் பிறந்தவரான புலவர் விஜயலட்சுமி அவர்கள் தனது புத்தக வெளியீட்டு விழாவை மார்கழி மாதத்திலேயே ஏற்பாடு செய்திருப்பது மிக பொருத்தமான ஒன்று. இவரும் கர்நாடக சங்கீதம், வீணை இசை இவற்றில் தேர்ச்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கலைகளில் மாணவர்களுக்கு பயிற்சியும் தந்து வருகின்றார். பல விருதுகளும் பெருமைகளும் பெற்றுள்ள புலவர் விஜயலட்சுமி அவர்கள் திருக்குறள் அறிஞர் என்று சிறப்பிக்கப்பட்டவர். தனது படைப்புகளுக்காக பரிசுகளும் பெற்றுள்ளார். இவரது மற்றொரு படைப்பான அருந்தமிழ் கட்டுரைகள் நூல் சங்க இலக்கியம், புராணம், மகாகவி பாரதி கவிமணி பற்றிய சிந்தனைகளாக கட்டுரை வடிவில் வழங்கப்பட்டுள்ளது. திருக்குறள் மீதும் பாரதி மீதும் பெருமதிப்பு கொண்ட நம் அனைவருக்குமே இக்கட்டுரைகள் பல கருத்துக்களை வழங்குகின்றன. தமிழில் பக்தியும் இலக்கியமும் இணைந்து விளங்கியுள்ளன என்பதை மிக தெளிவாக தனது கட்டுரைகளில் பதிவு செய்திருக்கின்றார். இந்த 2 நூல்களின் பிரதிகளையும் பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் முனைவர் ஔவை அருள் அவர்கள் எனது 2ஆம் தலைமுறை நண்பர். அவர் தன் தந்தையைப் போலவே தமிழ் மீது வற்றாத ஆர்வம் கொண்டவர். தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக தன் தந்தை வழியிலேயே தமிழ் தொண்டாற்றி வருபவர். வெளியிட்ட நூல்களை திறனாய்வு செய்து நமக்கு அவற்றை அறிமுகம் செய்யும் விதமாகவே பேராசிரியர் முனைவர் உயர் திரு முத்துவேல் அவர்களும் கலைமாமணி டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். வாழ்த்துறை வழங்க இருக்கும் சிவாலயம் ஜே. மோகன், கலைமாமணி ஏர்வாடி இன்னைக்கு வர முடியல, பாலசீனிவாசன் இப்போ தான் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார். அதேபோல் முனைவர் முத்துவேல் அவர்கள் செம்மொழி தமிழ் ஆழ்வு நூலகத்தின் முன்னாள் பதிவாளர், தமிழ் இலக்கியத்திற்கு அரும்பணி ஆற்றியவர். கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் அமுதசுரபி இதழின் ஆசிரியர், முதுபெரும் எழுத்தாளர் தீபம் நா. பார்சாதி அவர்களின் வார்ப்பு என்று சொல்லலாம். இலக்கியவாதியாக தமிழ் பணியை தொடரும் திருப்பூர் உயர் திரு கிருஷ்ணன் நம் அனைவரும் பாராட்டுக்கும் உரியவர். கிரிஜா ராகவன் அவர்கள் அதாவது நிறைய நல்ல நல்ல கட்டுரை, அதாவது எப்படி சொல்கிறேன்னா லேடிஸ் ஸ்பெஷல், அவங்க தீபாவளி மலர் மற்ற விஷயங்கள்லையும் எத்தனையோ ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஒன்று நடந்து ஒரு அது சொல்லணும். சார் ஒரு 5 நிமிஷம் எடுக்கலாமா? பரவாயில்லையா? ஒரு தடவை 2001 எங்கள் சன்னுடைய நல்லின்னு ஒரு கடை ஓப்பனிங். அன்றைக்கி அந்த காலத்தில் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் நாராயணன் இங்கே இருந்தார். பெரிய சித்த புருஷர். அவர் 1982 அதில் ரிட்டையர் ஆனார். அவர் நீங்கள் வரணும்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தால் வந்திருந்தார். வந்துட்டு காரில் எழுதும்போது உங்கள் லேடிஸ் ஸ்பெஷல் ஒரு 4 பக்கம் கொடுத்து இதில் படிச்சுப்பார், அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னார். சரி, இதை படித்து பார்த்தேன். அது வந்து காரை சித்தருடைய மகன், மருமகள், அவங்க குழந்தை, அவங்கள பற்றியெல்லாம் ஒரு கட்டுரை வந்திருந்தது. சரி, அவங்க காரை சித்தருடைய மருமகள் ஒரு தான் கடைக்கு வரும்போது சூரியோதயம்னு ஒரு பத்திரிகை என்கிட்ட கொடுத்துருந்தேன். அது அவசரத்துக்கு என்ன கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் உடனே யோகா சாருக்கு ஃபோன் பண்ணேன். இது மாதிரி ஒரு பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு, இவங்களுடைய லேடிஸ் ஸ்பெஷல் தான் அந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு, நான் அவங்களோட பேசணும். உடனே நம்பர் கொடுத்த உடனே நான் அவங்கள்ட்ட பேசினேன். அது மாதிரி அவங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, அது அவங்களுடைய ஆஃபீஸினுடைய நம்பர், வீட்டு நம்பர் என்கிட்ட இல்லை, நீங்கள் உடனே அந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கன்னாங்க. நான் அந்த ஃபோனை போட்டால் அந்த நம்பர் வந்து ஆஃபீஸுக்கும் இருக்குது, வீட்டுக்கும் இருக்குது. ஆஃபீஸ் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் வீட்டிலே எல்லா ஒர்க்கும் வச்சுட்டாங்க. அந்த மேடம் எடுத்தாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி நாராயணங்காரவங்களை பார்க்கணுன்னு சொன்னார். அவங்க நாராயணங்க யாருன்னு தெரியல.
அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு முக்கியமாக உங்கள் ஆத்துக்காரர் அப்புறம் குழந்தை வந்து குழந்தைய அழைச்சிட்டு வந்துடுங்க என்ன. ஆத்துக்காரர் வந்து இதுக்கு போயிருக்கார், காஞ்சிபுரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு 5 மணிக்கு வரேன். நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு 12 மணி 12:30 மணி இருக்கும். அவர் 5 மணிக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு குழந்தை பள்ளிக்கூடத்தில் வரத்துக்கு 4:30 மணி ஆகும். நான் அப்போ நீங்கள் வாங்கலேன், இப்போ உங்கள் சொந்தம்னு சொல்கிறார் அப்படின்னா எனக்கு அவ்வளோவா எனக்கு காரைச்சித்தை பற்றி தெரியாது. நான் வீட்டு மருமக, வீட்டுக்காரனா அவர் நிறைய விஷயம் சொல்லக்கூடார். சரி எதுக்கு நான் வரேன். நான் போனேன், அந்த அம்மா போட்டுறாங்க, வீட்டுக்காரர் வந்துட்டார். 3-4 மணி இருக்கும். கேட்டால் வேலை செய்து முடிஞ்சு போச்சுன்னு. காரில் ஏற போகிறோம், பையன் வந்துட்டான். ஆச்சுன்னு எல்லாருமே அங்கே போயிருந்தோம், தெருளிக்கன்னு போயிருந்தான். போன உடனே அவர் வந்து இவங்க வந்து காரைச்சித்திர பிள்ளை மருமகள் பேரன். அவர் அவங்க வீட்டில் மாமி கூப்பிட்டு இது மாதிரி ராகவனுடைய பையன் மாட்டு பொண்ணு வந்திருக்கான். எனக்கு புரியல, காரைச்சித்திரம் தான் நான் கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இன்னொருத்தர் 25 வயசு இருக்கும் ஒருத்தர். அவர் வந்து பக்கத்தில் உட்காண்டார். ஏண்டா உங்ககிட்ட காரைச்சித்திர பையனை பார்க்கணும்னு சொன்னடா, சொல்லி 1.25 வருஷம் ஆச்சு, மாதம் 1.25 வருஷம் ஆச்சு. அவங்க எப்படா கண்டுபிடிச்சின்னு சொல்ல போகிறேன் அவங்ககிட்ட கேட்டார். கேட்ட ஒன்று 1 மாதம் டைம் கொடுக்க, உன் பக்கத்தில் உட்காந்துருக்கானே அவன் தான் காரைச்சித்திர பிள்ளை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இது பேசி தான் பல விஷயம் சொன்னார். அவருக்கு ரொம்ப விஷயம் அந்த பையனுக்கு கூட தெரியல, ஏன்னா காரைச்சித்திர காலத்தில் நடந்த விஷயங்கள். அப்புறம் அதான் சொன்னேன். பட் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இவங்ககிட்ட சொல்லி 1.25 வருஷம் ஆச்சு, வரல. 10:30 மணிக்கு சொன்னேன், நீ 3 மணிக்கு ஆக்சிடென்ட் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். நிறைய அவரை பற்றி நிறைய சொல்லலாம், பல விஷயங்கள். அப்படி எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து இவங்களுடைய புஸ்தகம் தான் சொல்லணும். கலைமாமணி கம்பன் கழகத்தின் துணை செயலாளர் என்பதை தனக்கும் கம்பன் கழகத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் இலக்கிய பணியாற்ற ஒருவர் உயர் திரு பாலசீனிவாசன் அவர்களை சமீபத்தில் பாரதி விழாவில் சந்தித்தேன். அவர் ஆற்றிய ஒரு இலக்கிய பணி தமிழ் ஆர்வலர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறது. இது ரொம்ப சிம்பிளாக இருந்து பார்த்தா நான் நினைக்கவே இல்லை. நான் அட்வொகேட் வந்து பின்னாடி தான் தெரிஞ்சு அவரை பற்றி குறிப்பு படிக்கும்போது மனப்பூர்வம் வாழ்த்துறேங்க. இந்த மாதிரி இவ்வளோ எளிமையாக ஒருத்தர் வந்து நான் பார்த்ததே இல்லை. இளம் தலைமுறையினருக்கும் இலக்கியத்தின் மீது ஈடுபாட்டை உருவாக்கி ஊக்குவித்து வரும் திரு பாலசீனிவாசன் அவர்களை பாராட்டுகிறேன். மணிவாசகர் பதிப்பகம் தமிழ் மொழிக்கு பல ஆண்டுகளாக ஆற்றி வரும் பணி பாராட்டுக்குரியது. பல அருமையான நூல்களை சிறந்த முறையில் பதிப்பித்து வெளியிட்டு வரும் நிறுவனம். இந்நிறுவனத்தின் பல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். நிறுவனர் முனைவர் திரு மெய்யப்பன் எனது ஆத்ம நண்பர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியராக இருந்தவர். பல்கலைக்கழகங்களில் தமிழுக்காகவே பல அறக்கட்டளை நிறுவியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பதிப்பு செம்மல் என்ற பாராட்டுக்குரியவர். மணிவாசகர் பதிப்பகத்தின் உரிமையாளர் திரு மீனாட்சி சோமசுந்தரம் அவர்கள் பதிப்பாளராக மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த இலக்கிய பணியும் ஆற்றி வருகின்றார். அவருடைய மேலாளர் உயர் திரு குருமூர்த்தி அவர்களும் மணிவாசகர் பதிப்பகத்தில் ஒரு பெரிய பொக்கிஷம் வச்சதாற்றுகிறார் என்பதை நான் நன்கு அறிவேன். ரொம்ப நாள் குருமூர்த்தி வந்து அவர் மெய்யப்பன் ஃபேமிலியை சேர்ந்தவொடனே நினச்சிட்டு இருந்தேன். அவர் அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு, உண்மையிலேயே அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய கொடையை வந்து இவர்கிட்ட சன்கிட்ட ஒப்படைச்சி போயிருக்கார். நான் இல்லைன்னு வருத்தப்படாத, என்ன மாதிரியே பார்த்துக்கிட்டு நான் குருமூர்த்தி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மிக சிறந்த பாராட்டுக்குரிய. இந்த பதிப்பகத்தாரின் தியாகராய நகர் கிளை, சேலம் கிளை ஆகியவற்றை நான் தொடங்கி வைத்தேன் என்பதில் எனக்கு பெருமை உண்டு. மணிவாசகர் பதிப்பகத்தின் பரந்த குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினர் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இணைப்புரை வழங்கி நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து வரும் முனைவர் பாலசாண்டிலியன் அவர்களையும், தமிழ்த்தாழ் வாழ்த்து வழங்கிய கலைமாமணி திருமதி பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்களையும், ஏற்புரை வழங்க இருக்கும் நூலாசிரியரின் சகோதரரும் பேராசிரியர் பி வெங்கட்ராமன் புதல்வருமான உயர் திரு வே ஹரிஹரன் அவர்களையும் இங்கே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல புத்தகங்களே நல்ல குடிமகன்களை உருவாக்க முடியும் என்பதாலும் புத்தக வாசிப்பு மட்டுமே மனிதனை மேம்பட்டவனாக ஆக்க முடியும் என்பதனை உணர்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கும் இலக்கிய ஆர்வத்தை கொண்டு செல்லும் நூலாசிரியர் புலவர் விஜயலட்சுமி அவர்களையும் மணிவாசகர் பதிப்பித்தார்கள் பாராட்டுகின்றேன். இவ்வாறு பல சிறப்புகள் கொண்டவர்கள் கூடியுள்ள இந்த விழாவில் நானும் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேடையிலும் சரி, மேடைக்கு முன்னாலும் சரி, நிறைய பேர் வந்து
ஆல் இண்டியா ரேடியோலையும் தூர்தர்ஷன்லையும் நிறைய பங்கெடுத்திருப்பீங்க. ஒரு A4 ஷீட்டில் எழுதிட்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நம்ம யாரையுமே விடாமல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மெட்டிகுலஸ் என்று சொல்வார்கள், முறைப்படி ஒரு சீராகவும் சிறப்பாகவும் எப்படி தலைமை உரை அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு இலக்கணத்தை இன்று வகுத்து சென்றிருக்கிறார் ஐயா நெல்லு செட்டியார் அவர்கள். கிட்டத்தட்ட இந்த 1.5 மாத காலத்திலே 3வது முறையாக அவர் மேடையில் இருக்கும் பொழுது நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதில் மிகுந்த பேருவகை கொள்கின்றேன். அந்த மாதிரி ஒரு தலைமை உரைக்கு பிறகு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழ்ச்சியில் சிறப்புரை முதல் நூல் பெற்றுக்கொண்டு பல்வேறு பணிகள் இன்றைக்கி ஔவை அருள் வருவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். அங்கே ஆஃபீஸ்லேயும் அவருக்கு நிறைய ப்ரெஷர். அவருக்கு வாணியின் அருள் பெற்றவர், அதாவது கலைவாணியின் அருள் பெற்றவர். இன்னொரு மீனிங் என்னென்னா அவரோட மனைவி பேர் வாணி. 2009 நவம்பர் முதல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய மொழிபெயர்ப்புத்துறை இயக்குநராக பணியாற்றியவர். 2022 முதல் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநராக விளங்குகிறார். எல்லாருக்குமே இந்த புஸ்தக விருதுகள், அந்த தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக என்னென்ன நல்லது நடக்கணுமோ தலைவர் அதை செயலாளராக எடுத்துக்கொண்ட பிறகு மிக சீர்மையாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக எழுத்தாளர்கள் அனைவருமே அவரை பாராட்ட வேண்டும். அருந்தமிழில் ஆயர் சொற்கள் என்கின்ற ஆய்வியல் ஒரு விஷயத்தை எம்பிலாக செய்தவர். விளம்பரம் பிடிக்காத அருள் எழுதிய நூலின் பெயர் விளம்பர வீதி. ஸோ அப்படிப்பட்ட அருமையான ஒரு நபர். நம்ம தீவே விஜயலட்சுமி அம்மா அவங்க தந்தையாரோட மிக நெருக்கமான பணியில் ஈடுபட்டவர். அவருடைய ஒரு செக்ரட்டரி மாதிரியே செயல்பட்டவர். அவர் மீது அருள் அவர்கள் அம்மா மீது ரொம்ப பாசம் கொண்டவர். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு அவர் நூல்களை பெற்று சிறப்புரை வழங்குவது மிகவும் சால பொருத்தம் என்று சொல்லி இது அருள் நேரம் என்று அறிவிக்கிறேன்.